எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். ராமகிருஷ்ணனை பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். டாக்டர் சந்திரசேகர் சார் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா? சந்திரசேகர் வந்திருக்கானா? எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான்? வர சொல்லட்டுமா? நானே வந்து அவனை பார்க்கறேன். ஓகே சார். ஹே சேகர், என்ன புதுசா வெளியே இருந்துகிட்டு சொல்லி அனுப்புற? எப்பவும் போல நேரா உள்ள வர வேண்டியதானே? வா. கம். வா, உட்காரு. உட்கார்றா. சொல்லு, என்ன சாப்பிடுற? டீ, காஃபி? என்ன சைலண்டாவே இருக்க? என்ன சாப்பிடுற சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உன்னை பார்த்துட்டேன், அது போதும். நான் கிளம்புறேன். ஏய் சேகர், என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது இப்ப பாரு, நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வந்து என்னை ரிசீவ் பண்ற உபசரிக்கிறேன். ஆனா அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தப்ப நான் மட்டும் ஏன்டா அப்படி நடந்துக்கிட்டேன்? சுயநலம். உன்னோட சுயநலம் தான் என்கிட்ட அப்படி நடந்துக்க வச்சது. ஆனா அந்த சுயநலம் கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அது இல்லாதவன் சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவான். எல்லாரும் அத சுயநலம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேரு சுயநலம் இல்ல, சுய பாதுகாப்பு. ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக எதை வேணாலும் இழக்கணுங்கிறது தியாகமே இல்ல, முட்டாள்தனம்டா. அதனால நீ அப்படி நடந்துகிட்டதால எனக்கு துளியும் வருத்தம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறையவே வருத்தம் இருக்கு. சேகர், நீயும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்டா. ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்போ வாசுகி என்ன நினைப்போட வந்தான்னு என்னால சொல்ல முடியாது. அது பரவாயில்ல. ஆனா நான் அப்படி எந்த எண்ணத்தோடையும் வரலடா. வினய்க்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இத பத்தி பேசி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும் தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தாரா உனக்கு மட்டும் பொண்ணு இல்லடா, எனக்கும் தான். ஆனா வினய்க்கு கேன்சர் இருக்கிறத பத்தி யார் மூலமோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம எப்படா இருக்க முடிஞ்சது உன்னால? உனக்கு ஞாபகம் இருக்கா? வினய் பிறந்த உடனே அவனை தூக்கி உன் கையில தானே கொடுத்தேன். ஆனா நீ ஒரு கர்டசிக்கு கூட என்கிட்ட அவனை பத்தி கேட்கலையே. இது வரைக்கும் வாசுகிட்ட கூட ஷேர் பண்ணிக்காத விஷயத்தை எல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நீதான்டா எனக்கு ஆறுதலா இருந்திருக்க. இப்பவும் நீதான் இருப்பன்னு உன்னை பார்க்க வந்தா ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி என்னென்னமோ பேசி என்ன அவமானப்படுத்திட்டேன். சாரிடா ரம்கி, சாரி. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடா ப்ளீஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் விரிசல் விழுந்துட்டா அதை திரும்பவும் ஒட்ட வைக்க முடியாதுடா. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் விதிவிலக்கு இல்லடா. முதல் முறையா நடுவுல சின்ன கீறல் விழுந்துருச்சு. அதனாலதான் நீ வெளியில நின்னுகிட்டு உள்ள சொல்லி அனுப்புற. நானும் பழைய மாதிரி பேசாம ஏதோதோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இது சரியாகுதா இல்ல விரிசல் இன்னும் பெருசாகுதான்னு. எனக்கு என்னமோ இந்த விரிசல் இன்னும் பெருசாகணும் தான் தோணுது. டேய்,
என்னடா இப்படியெல்லாம் பேசுற? ஆமா சேகர், இனிமே நம்ம ரெண்டு ஃபேமிலியும் பழைய மாதிரி ஒண்ணா இருக்குங்கிறது சாத்தியமே இல்லை. அது அப்படியே இருந்தாலும் அது யாருக்கும் நல்லதும் இல்லை. அதனால இனி வரமாட்டேன்டா, வரமாட்டேன். சாரிடா, சாரி. ஓ அவங்க தான் உங்க சிஸ்டர். ஆமா சார், அவங்க தான். பாத்ரூம் டாக்டர். சொல்லுங்க சார். மித்ராங்க அவங்க உள்ள இருக்காங்க. ஓகே. உங்க கல்லை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சார், இங்க என்ன பண்றீங்க? மித்ராங்க தெரியாது சார். தெரியுது? ம். ஓகே, ஒழுங்கா வேலையை பாருங்க. இங்க மித்ராங்க உள்ள சார். ரோலிங்ல போய்க்கோ. ஹாய் மித்து. ஐயோ, டார்ச்சர் கேஸ் வந்துருச்சு. என்ன என்ன சொன்ன நீ? எதுவும் இல்லையே. இல்ல ஏதோ டார்ச்சர்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அது இந்த கேஸ பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் கவலைப்படல. பெரியவரே, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் பெரியவரே. மித்ரா, உன்னை தேட போய் தான் இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கே தெரிய வருது. ரிசப்ஷன், தியேட்டர், வார்டு, லேப், கேண்டீன், எங்கெல்லாம் சுத்தினாலும் உன்னை கண்டுபிடிக்கவே முடியலையே. யாருக்கிட்ட உன்னை பத்தி கேட்டாலும் தெரியல தெரியல தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல கடமை உணர்ச்சிங்கிறது மருந்துக்கு கூட யாருக்கிட்டயுமே இல்ல, உன்னை தவிர. சார், எதுக்கு இவ்ளோ மொக்க போடுறீங்க? நேரா மேட்ருக்கு வாங்க. ஓ அப்படியா? சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். நாளைக்கு எனக்கு உன் அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு நான் என்ன டாக்டரா? ஆஃப்டர் ஆல் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறவ. ஏன் கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு பேசுறீங்க? சரி, அப்பாயின்மெண்ட் வேணாம், நாளைக்கு நீங்க கூட வெளில வா. சார், வேலை பார்க்கறதுக்கு தான் எனக்கு சம்பளம் தராங்க, வெளியில சுத்துறதுக்கு இல்ல. ஓ பெரியவரே, பாருங்க பெரியவரே எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு. ஹலோ, ஃபர்ஸ்ட் நீங்க வெளிய போங்க. இது டாக்டர் வர நேரம். உங்களை அவர் பார்த்தாருன்னா என்னதான் திட்டுவாரு. சரி, நீ வரேன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி போயிடுறேன். தம்பி, உனக்கு பெரிய தைரியம் தான். என்னதான் நீ லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இப்படியே கரெக்டா பண்ணுவ? எங்களை லவ்வர்ஸ்னே நினைச்சிட்டீங்களா? பெரியவரே, நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்க. நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. ஐயோ சாரி சாரி, அவங்களுக்கு பர்த்டே. வருஷத்துல ஒரே ஒரு நாள் தானே பர்த்டே வருது. சினிமா பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே சுத்திட்டு வரலான்னு கேட்டா வேலை இருக்கு, லீவு தர மாட்டாங்கன்னு என்கிட்டே கதை சொல்றாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க பெரியவரே, நான் கேட்டது தப்பா? சரியா தான் கேட்டிருக்கீங்க. இங்க பாருமா, உங்க அப்பா மாதிரி நான் சொல்றேன். இந்த வயசும் வாலிபமும் இருக்கும்போதே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நானும் உங்களை மாதிரி தான் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இப்போ இங்கே வந்து படுத்திருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி இருந்துடாதீங்க. தம்பி சொல்ற மாதிரி சினிமா, பீச்சுன்னு போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. பெரியவரே, இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, பேசாம படுத்து தூங்குங்க. சார், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாளை காலைல ஷார்ப்பா 4 o'clock ரெடியாரு, நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். சாரி சார், என்னால வர முடியாது. இந்த ஹாஸ்பிட்டல்லே நான் ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்கேனா? மித்ரா, உன்னை ஒரு ஸ்டாஃப் மாதிரி ரெடியாருன்னு என்னால ஆர்டர் போட முடியும். ஆனா உன்னை ஒரு ஃப்ரெண்டா தானே கூப்பிடுறேன். நீ ஸ்டாஃபா வராம என் கூட ஃப்ரெண்டா வந்தேன்னு வச்சுக்கோ, ட்ரிப் அப்படியே செம்ம ஜாலியா இருக்கும். ட்ரிப்பா? அதெல்லாம் செட் ஆகாது சார், நான் வரல. ஆமா, உங்க உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ட்ரிப் எல்லாம் எதுக்கு? பின்ன சாகர வரைக்கும் அந்த ரூம்குள்ள கடந்து என்ன சாக சொல்றியா? இப்ப பாரு, ஏன் இப்படியே பேசுறீங்க? ஹே, அதான உண்மை. சார், நானும் உங்க ஃப்ரெண்டா தான் சொல்றேன். இந்த நேரத்துல இந்த ட்ரிப் எல்லாம் வேண்டாம்.
ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ஆம். இல்ல மித்ரா, எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இது போய் தான் ஆகணும் ப்ளீஸ். சரி சார், அப்படி போகணும்னா போயிட்டு வாங்க. ஆனா நான் வர மாட்டேன். சரி, நான் தனியாவே போறேன். ஆனா போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு நீ தான் போ. நான் ஏன் பொறுப்பு? ஆமா, அன்னைக்கு நீ என் கூட இருந்ததுனால தானே நான் மயங்கி விழுந்தப்போ என்ன சரியான நேரத்தில் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். இதுவே நான் தனியா இருந்திருந்தா அதுக்கு தான் நாளைக்கு ஒன்று கூப்பிட்டா நீ வர மாட்டேன்ற. அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தானே பொறுப்பு. ரொம்ப யோசிக்காத மித்ரா, சரின்னு சொல்ல. சரி வரேன், இல்லைன்னா விட்டுறவா போறீங்க? வாவ், சூப்பர். மார்னிங் ஷார்ப் 4 o'clock நான் கரெக்டாக வந்துடுவேன். நீ ரெடியாரு? 4 o'clock? எஸ், 4 o'clock ஷார்ப். ஓகே, see you, bye bye. Old man, bye. Bye. Bye, Deepa. பாய் சார். Bye, Mithu. Sharp 4 o'clock. பயங்கரமான ஆளு, நினைச்சதை சாதிச்சிடணும். என்னங்க? ஏதோ கேட்க போறேன்னு தெரியுது, கேளு. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே முகத்தை வச்சிருந்தா நான் எப்படிதான் கேக்குறதா? இப்போ ஓகேவா? சொல்லு. ஒண்ணு இல்ல, காலையில கல்யாண புரோக்கர் 3 பேரை வீட்டுக்கு வர வச்சிருந்தேன். எல்லாம் ஓகே தான் சொன்னாங்க. ஆனா கடைசியில சொன்னதை கேட்டுதான் செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு கைய விரிச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அதை விட முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் என்ன வேலையா இருந்தாலும் பாருங்க. சொல்லு, நான் என்ன பதில் சொல்லணும்? வினைக்கு நான் மட்டும் பொண்ணு தேடினா பத்தாது, நீங்களும் உங்க பங்குக்கு 4 பேர்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்கணும். அப்பதான் 2ல ஏதாவது ஒண்ணு அமையும். வாசுகி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. வினய பொறுத்த வரைக்கும் கல்யாணம், காது குத்து இதெல்லாம் 2வது பட்சமா. வினய எந்த நாடு கூட்டிட்டு போலாம், என்னென்ன மருந்து கொடுக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறதெல்லாம் முழு கவனமும் இருக்கு. நடுவுல நீ ஏதாவது சும்மா பேசிக்கிட்டே என்ன டைவர்ட் பண்ணிட்டே இருக்காத, புரிஞ்சுதா? இப்ப யாரு உங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க? அதையும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். இந்த வீட்ல என் ஒருத்திக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? இதுக்கு எதுக்கு நீங்க வீட்டுக்கு வரணும்? ஹாஸ்பிட்டலே கதின்னு அங்கே கடக்க வேண்டியதானே? வாசுகி, என்ன டென்ஷன் பண்ணாத. வினய் நம்ம 2 பேருக்கும் பையனா இருந்தாலும் அவன் விஷயத்துல நீ ஒரு பாதையில போற, நான் வேற ஒரு பாதையில போறேன். கல்யாணம், குடும்பம், வாரிசுன்னு நீ போற பாதைய நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மெடிசின்ஸ், செக்அப், ட்ரீட்மெண்ட்னு நான் போற பாதையை நீயும் புரிஞ்சுக்கையே. நீ போற பாதையில நான் மறிச்சு நிக்கல, அதே போல நீயும் நான் போற பாதையில குறுக்க நிக்காதம்மா, அதான் சொல்றேன். அப்போ வினைக்கு நீங்க பொண்ணு பார்க்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? நான் கூட தான் வினைக்கு இருக்கிற பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணலான்னு ட்ரை பண்றேன். அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அது போலதான் வினைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்தது நீ. அதுக்கு நீதான் ஏதாவது முயற்சி பண்ணி அவனோட சம்மதத்தை வாங்கணும். நான் தான் முயற்சி பண்ணி வினையோட சம்மதத்தை வாங்கணுமா? வாங்குறேன். வினையோட சம்மதம் மட்டும் இல்ல, உங்க சம்மதத்தையும் சேர்த்து வாங்குறேன். 4 மணிக்கு என்ன வர சொல்லிட்டு இன்னும் காணும்.
இவர் சொல்றத எதை நம்புறது எதை விடுறது ஒன்றும் புரியல. ஹாய் மித்து. சார், எத்தனை வாட்டி நான் சொல்லி ஏய் ஓகே, உன்னை மித்துன்னு கூப்பிடக்கூடாது அவ்வளோதானே. சரி, நான் இனிமே சொல்லல. உனக்கு பிடிக்காது நான் என்னைக்கு செஞ்சிருக்கேன் சொல்லு. ஓ, சரி சரி, டைம் ஆகுது. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா எப்படி? வண்டியில இருக்க மித்து, போலாம். இந்த வினய் சார் இருக்காரே திருந்தவே மாட்டாரு. சார், எங்க போறோம்? ஏன் எங்கன்னு சொன்னாதான் மேடம் வருவீங்களா? அதான் வந்துட்டேனே. அப்புறம் என்ன, வா பேசாம. ரொம்ப ஓவரா போறீங்க சார். இந்நேரத்துல எந்திரிச்சு ரெடியாகி வந்திருக்கேனே. எங்கன்னு சொன்னா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. ஏய், சொன்னா நான் குறைஞ்சு போக மாட்டேன், ஆனா நீ உறைஞ்சு போயிடுவ. எப்படி நம்ம ரைமிங்? ரொம்ப நல்லா இருக்கு. உடம்பு சரியானதும் பட்டிமன்றத்துல பேச ட்ரை பண்ணுங்க. இப்போ எங்க போறோம்னு சொல்லுங்க. மித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஷாக் ஆகி கத்தி ஊரெல்லாம் கூட்டிடாத. நீ படிச்ச பொண்ணு, உலகம் தெரிஞ்ச பொண்ணு, நீ புரிஞ்சுப்பேன்னு நம்பிதான் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். என்ன பெரிய பிளான் பண்ற மாதிரி இருக்கு? அப்படி எங்க போறோம்? உனக்கே தெரியும், நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்ப எதுக்கு சார் அது? அதனால என் ஃப்ரெண்ட் ரெசார்ட் ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்கு. டிக்கில ஒரு கேஸ் ஃபுல்லா பியர் இருக்கு. பக்கத்துல நீ இருக்க. நம்ம நேரா அப்படியே பாண்டிக்கு போறோம். வீக்கெண்ட் முழுக்க செம்மையா சில் பண்றோம். என்ன சொல்ற? சார், என்ன விளையாடுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதோ டாக்டருக்காக பாவம் பார்த்தா என்னென்ன மோல பேசுறீங்க? சீ, சில் பண்ணணுமாவே? இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இனிமே அங்க போலாம் இங்க போலாம்னு என்கிட்ட வாங்க, அப்ப இருக்கு உங்களுக்கு. ஏய் மித்து, ஏய் ஏய் ப்ளீஸ், மித்ரா மித்ரா மித்ரா, ஏய் சொன்னா கேளு. நில்லு நில்லு. சார், என் கையை விட போறீங்களா இல்லையா? நான்லாம் எங்கேயும் வர முடியாது. நான்லாம் எங்கேயும் வர முடியாது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏய், சும்மா பின்ன சிரிக்காம. ரெசார்ட்டும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எனக்கு பாண்டிச்சேரியில் சன்ரைஸ் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதான். ஏய், நிஜமாவே ஒன்று ஒரு சேஃப்டிக்கு தான் கூப்பிட்டேன். சேஃப்டி ஆச்சு. அப்படியே எனக்கு பேச்சு தனிக்கு ஒரு ஆள் ஆச்சு. அவ்வளோதான் மித்ரா, பயப்படாம வா. அப்படிலாம் ஒன்று ரெசார்ட்டு கூட்டிட்டு போயிட மாட்டேன். அதானே பார்த்தேன். அதான் நானும் பார்த்தேன். அப்படியே நடுங்குனது. சரி, டைம் ஆகுது, வண்டி எடுங்க. ஓகே மேடம், நீங்க இருங்க.